வணக்கம் மங்களே. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் சார்பில் ஆட்டுப் பண்ணை அமைக்க பயிற்சி அளிக்கிறாங்க. இது முற்றிலும் இலவசமான பயிற்சி தான். வாங்க இந்த வீடியோல இந்த பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த பயிற்சியில என்னென்ன கவர் ஆகும், இந்த பயிற்சி எங்க நடக்குது, எத்தனை நாள் நடக்குது, இதை பத்தி பல தகவலை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமடை. இந்த பயிற்சியை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அதில் என்ன செய்யணும்னு பார்க்கலாங்க. இதான் செய்தி. இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு யார் மூலியமா அளிக்கிறாங்கன்னா, தமிழக அரசின் திறன் மேம்பாட்டு கழகம், வெற்றி நிச்சின் ஸ்கீம் மற்றும் அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டகிரேட்டட் ரிசர்ச் அண்ட் லைவ் ஸ்டாக் அண்ட் அனிமல் சயின்ஸ் இவங்கெல்லாம் இதுதான் இந்த பயிற்சி அளிக்கிறாங்க. இது எதற்கான பயிற்சினா, மாடர்ன் அப்ரோச் ஃபார் ப்ராஃபிட்டபுள் கோட் ஆர் சீப் ஃபார்மிங் இதுக்கான பயிற்சி தான். அடுத்து வாங்க இந்த பயிற்சியில என்னென்ன கவர்னு பார்க்கலாங்க. அப்ளை சயின்டிஃபிக் ப்ரீடிங், ஃபீடிங் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராக்டிக்ஸ் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி இன் கோட் அண்ட் சிப் ஃபார்மிங். அதாவது அறிவியல் முறைகளை பயன்படுத்தி இனப்பெருக்கம், தீவனம் மற்றும் சுகாதார நடைமுறைகளை யூஸ் பண்ணி எப்படி உற்பத்தி திறனை, அதாவது ஆடு மற்றும் செம்மறியாடு உற்பத்தி திறனை எப்படி அதிகப்படுத்தணும் இந்த பயிற்சி கவனம் வச்சுக்கிறாங்க. அடுத்தது இம்ப்ளிமெண்ட் டிசீஸ் டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் மெஷர் டு என்ஷூர் ஃபார் ஹெல்த் அண்ட் ரெடியூஸ் மார்டாலிட்டி. என்ன சொல்றாங்கன்னா, கால்நடை ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கும் இறப்பை குறைப்பதற்கும் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கையை செயல்படுத்தல் இதெல்லாம் சொல்லி தருவாங்க அந்த பயிற்சியில. அடுத்தது மேனேஜ் ஸ்மால் டு மீடியம் ஸ்கேல் கோட் அண்ட் ஷீப் என்டர்பிரைசஸ் யூசிங் சஸ்டைனபிள் அண்ட் கிளைமேட் ரீலிசன்ட் ப்ராக்டிக்ஸ். அதாவது கால்நிலைக்கு தகுந்த மாதிரி சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ஆடு மற்றும் செம்மறியாடு நிறுவனங்களை எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னு அதை பற்றி சொல்லி தருவாங்க. அடுத்தது டெவலப் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ஃப்ரம் கோட் அண்ட் சீப் ரிசோர்சஸ் அண்ட் அப்ளை பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பெட்டர் இன்கம். அதாவது ஆடு மற்றும் செம்மறியாடை யூஸ் பண்ணி எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி பிராண்டிங் பண்ணுறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது, இதெல்லாம் இந்த பயிற்சியில் கவரான்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி வருமானத்தை அதிகரிக்கலாம், இதெல்லாம் அந்த பயிற்சி கவர் ஆகும். அதாவது நவீன தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணி வணிக ரீதியாக சிறிய ரூமினிமன் பண்ணை நடவடிக்கைகள் அதிகரிக்கிறது, இதெல்லாம் அந்த பயிற்சியில் கவரான்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் பார்க்கலாங்க. இந்த பயிற்சிக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் 10வது முடிச்சுன்னா போதும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த பயிற்சி எத்தனை நாள் நடக்குன்னா 21 நாள் நடக்கும். டோட்டலாக 168 ஹவர்ஸ் நடக்க செய்கிறாங்க. இந்த பயிற்சி எங்கே நடக்குன்னா சேலத்தில். இது இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னா ஆஃப்லைன் ட்ரைனிங் சொல்லிக்கிறாங்க. அதாவது நீங்கள் நேரடியாக போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ட்ரைனிங் இல்லை, நீங்கள் நேரடியாக போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி முடிச்சோடனே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எங்கன்னா அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டகிரேட்டட் ரிசர்ச் ஆன் லைவ் ஸ்டாக் அண்ட் அனிமல் சயின்ஸ். இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னா, இந்த கியூஆர்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். வாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பாருங்க. மாடர்ன் அப்ரோச் ஃபார் ப்ராஃபிட்டபுள் கோட் ஆர் ஷீப் ஃபார்மிங் இருக்கும். அது கீழே அப்ளை டவுன் இருக்கும். அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, ஆர் யூ கரண்ட்லி ஸ்டூடெண்டாக கேட்கும். நோ கொடுங்க. நோ கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பாருங்க, டேக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் கோர்ஸ் லொக்கேஷன் கேட்கும். செலக்ட் பண்ணுங்க. சேலம் இருக்கும், அது எத்தனை சீட் அவைலபிளாக இருக்கும் அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு கெட் ஓடிபி கொடுங்க. கெட் ஓடிபி கொடுத்தப்புறம் ஃபோனுக்கு ஓடிபி போகும். அதை போட்டு சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கும், அதுக்கு ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துக்கிறோம், அது கரெஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போகிறோம். அவங்க ஃபர்தராக அவங்க கால் பண்ணுவாங்க.
ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் ரூமோட வேற எந்த ஸ்கிரிப்ட் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ ஸ்க்ரீன் பத்தி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.